வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சினேஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் வெறும் ஒரு கிரைம் த்ரில்லர் படம் இல்ல. ஒரு எழுத்தாளன் தன்னோட தோல்விக்காக உலகத்துக்கே சவால் விட்டு ஒரு கொலைகாரனா மாறினால் என்ன ஆகும்னு கேட்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் கிரைம் நாடகம் தான். விஷ்ணு விஷால் செல்வராகவன் கூட்டணியில் வந்திருக்கும் டைரக்டர் பிரவீன் கேஎன் ஆரியன் படத்தோட விரிவான விமர்சனம் தான் இது. சரி, படத்தோட கதை என்னன்னு பார்க்க போனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. தான் எழுதின புத்தகம் மார்க்கெட்ல விற்கல, தன்னோட திறமை அங்கீகரிக்கப்படலைன்னு வருத்தத்துல இருக்கிற ஒரு எழுத்தாளன் தான் ஒரு சீரியல் கில்லரா மாறி ஒரு பெர்ஃபெக்ட் கிரைம் பண்ணி அதை ஒரு புத்தகமா எழுதுனா எப்படி இருக்கும்னு முடிவு பண்றான். அவன் பேர் தான் ஆளகர் செல்வராகவன். ஆணவமும் ஏமாற்றமும் நிரம்பிய ஒரு மனசு. அவன் போடுற ஒவ்வொரு கொலையும் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கு. இந்த மேட்னஸ்க்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக வர்றார் நம்ம போலீஸ் ஆபீசர் அறிவுகொடை நம்பி விஷ்ணு விஷால். ஆல்ரெடி கோடைக்கானல் சீரியல் கில்லரை பிடிச்சு ஃபேமஸ் ஆனவர் இவர். ஒரு பக்கம் தன்னோட கிரைம் ப்ளூ பிரிண்ட உலகத்துக்கு அறிவிச்சு சவால் விடுற ஆளகர், இன்னொரு பக்கம் அந்த ஆளகரை எப்படியாவது பிடிக்கணும்னு துடிக்கிற நம்பி. இந்த எலியும் பூனையும் ஆட்டம் எப்படி இருக்கு? படத்தோட கதைக்களம் கேட்டா மிரட்டுது. ஆனா திரையில அது எப்படி வந்திருக்குன்னு இப்ப பாப்போம். சரி, படத்தின் பிளஸ் பாயிண்ட்கள் என்னன்னு பார்க்க போனா, முதலாவது இந்த படத்தின் ஃபேண்டாஸ்டிக் ப்ரீமைஸ் தான் படத்தின் உயிர். ஒரு எழுத்தாளன், அதுவும் தோல்வி அடைந்த எழுத்தாளன், தன்னோட படைப்பை உலகத்துக்கு கொண்டு வர கொலைகளை ஆயுதமா பயன்படுத்துற ஐடியா உண்மையிலேயே டெரிஃபிக். ஆளகரின் அந்த டெல்யூஷன் ஆஃப் கிராண்டியோர், அதாவது தான் உலகிலேயே சிறந்தவன் ஆனால் உலகம் தன்னை ஏமாற்றுதுன்னு நம்புற அந்த மனநிலை, அதை இயக்குனர் ரொம்ப சுவாரஸ்யமா செட் பண்ணியிருக்கார். இரண்டாவது, ஜிப்ரான் ரட்சசன் படத்துக்கு எப்படி பிஜிஎம் ஹீரோவா இருந்தாரோ அதே மாதிரி இந்த படத்தோட டென்ஷனை அவர் மிரட்டலா கொண்டு வர்றார். இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸா இருந்தாலும் சரி, ஆளகரின் சவால்களாக இருந்தாலும் சரி, ஜிப்ரான் இசை நம்ம அட்ரினலினை எகிர வைக்குது. ஒளிப்பதிவாளர் ஹரிஷ் கண்ணன் படத்துக்கு தேவையான ஒரு இருண்ட ஹியூஸ் ஆஃப் டார்க்னஸ், மர்மமான காட்சிகளை கொடுத்து அந்த கிரைம் மூட சரியா செட் பண்ணியிருக்கார். மூன்றாவது, செல்வராகவன் எழுத்தாளன் ஆளகராக பண்ணியிருக்கிறார். ஒரு தோல்வி அடைந்த கலைஞனின் ஆணவம், அலட்சியம், திமிர் எல்லாத்தையும் அவர் கண்களில் கொண்டு வந்திருக்கிறார். விஷ்ணு விஷால் ஸ்டாயிக் காப்பாக அமைதியான போலீஸ் ஆபீசரா தாம் வேலையை செய்திருக்கிறார். சரி, இப்ப படத்தின் மைனஸ் பாயிண்ட்கள் என்னன்னு பார்க்க போனா, முதலாவது, ஒரு தரமான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ல போலீஸ் டீம் ஆடியன்ஸை விடவும் ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஆனா ஆரியன் படத்துல போலீஸ் டீம் ரொம்ப நேரம் வெறும் பார்வையாளர்களாகவே இருக்கிறாங்க. ஆளகர் போடுற திட்டத்துக்கு பின்னாலேயே ஓடுறாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல லாஜிக் கம்பியா இருக்கு. நம்பியால விஷ்ணு விஷால் ஒரு பெரிய த்ரில்லர் ஹீரோவுக்குரிய புத்திசாலித்தனத்தை காட்ட முடியல. இரண்டாவது, படத்தின் மிக முக்கியமான பல கதாபாத்திரங்கள் சும்மா வந்துட்டு போற மாதிரி இருக்கு. ஸ்ரத்தா ஸ்ரீநாத் நயனா துணிச்சலான பத்திரிகையாளரா அறிமுகப்படுத்தினாலும் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கேரக்டர் பின்னுக்கு தள்ளப்படுது. கேஸை கண்டுபிடிச்சாலும் அத போலீஸ் கடைசியா சொல்ற மாதிரி வச்சது ஏன்னு புரியல. மானசா சௌத்ரி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டா காட்டப்படுற நம்பியின் பிரிந்த மனைவி கதைக்குள்ள சுத்தமா வரல. வெறும் எமோஷனல் ஆங்கராகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த சவாலான கேஸ்ல அவரோட ஃபாரன்சிக் அறிவை பயன்படுத்தி இருக்கலாமே. மூன்றாவது, படத்தோட திரைக்கதை ஒரு நிலை இல்லாம ஆடுது. சில இடங்கள்ல ஸ்மார்ட்டான காட்சிகள் வந்தாலும் அடுத்தடுத்து வர்ற டெம்ப்ளேட் காட்சிகள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நம்பி ஏன் குழப்பமான முடிவுகள் எடுக்கிறார்னு புரிய வைக்கிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கல. இது ஒரு சீரியஸா இருந்திருந்தா இன்னும் ஆழமா போயிருக்கலாம். நான்காவது, இந்த ஆரியன் படம் யார் கொன்றது என்பதை விட ஏன் கொன்றது அல்லது எப்படி கொன்றது என்பதை பற்றியது. இந்த எல்லா முடிச்சுகளையும் ஒரு உண்மையான விசாரணை மூலமா அவிழ்க்காம கிளைமேக்ஸ்ல எல்லாவற்றையும் ஒரே ஒரு விளக்க உரையாக கொடுத்தது பெரிய ஏமாற்றம். சோ, இந்த ஆரியன் திரைப்படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? ஆரியன் ஒரு பிரம்மாண்டமான கான்செப்டை கையில் எடுத்து அதை சரியாக செயல்படுத்த தவறிய ஒரு கிளாசிக் உதாரணம். ஜிப்ரானின் மிரட்டலான இசை, இருண்ட ஒளிப்பதிவு மற்றும் செல்வராகவன் விஷ்ணு விஷாலின் நேர்மையான நடிப்பு இதற்கான த்ரில்லர் மூடை தந்தாலும் திரைக்கதை பலவீனங்களாலும் கதாபாத்திர சிதைவாலும் படம் தடுமாறுகிறது. நீங்க ரட்சசன் மாதிரி ஒரு விறுவிறுப்பான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரை எதிர்பார்த்து போனா கொஞ்சம் ஏமாற வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்மார்ட்டான த்ரில்லர் உருவாக வேண்டிய இடத்தில் வந்திருக்கலாம், நடந்திருக்கலாம் என்ற கேள்விகளை விட இப்படி வந்திருக்க கூடாதே என்ற எண்ணத்தையே படம் அதிகம் தூண்டுகிறது. நம்ம சினிஃப்ளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் 5 ஸ்டாருக்கு 3.0 ஸ்டார். சரி மக்களே, நீங்க இந்த ஆரியன் படத்தை பார்த்திருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட நீங்க உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான படைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.